Dear learners, a warm welcome to everyone. Myself V. Priyadashni, first B.Ed, Shakti Institute of Teacher Education and Research. நம்ம இன்றைக்கி கான்டெம்ப்ரரி இந்தியா அண்ட் எஜுகேஷனில் யூனிட் 5ல் பார்ட் 3 பார்க்க போகிறோம். டெவலப்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் டியூரிங் த பிரிட்டிஷ் பீரியட். அதில் 4 பீரியட்ஸ் இருக்குது. ஃப்ரம் தி பிகினிங் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல்லேருந்து வூட்ஸ் டிஸ்பர்ச் வரைக்கும், 1854லேருந்து இந்தியன் எஜுகேஷன் கமிஷன் ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ண வரைக்கும், அப்புறம் 1902லேருந்து 1920 வரைக்கும், 1921லேருந்து இந்தியாஸ் இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும். ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் டில் வூட்ஸ் டிஸ்பர்ச். என்னென்ன ஆர்டிகல்ஸ் வந்து சார்ட்டர் ஆக்டில் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். மிஷனரிஸ் என்ன பண்ணணுன்னா கிறிஸ்டியானிட்டியையும் எஜுகேஷனையும் ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து எஜுகேஷனை ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்றதையும் ஆட் பண்ணாங்க. 1 lakh rupees வந்து லிட்ரேச்சருக்கும் நேட்டிவ் ஸ்காலர்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணாங்க. மேக்லே மினிட்ஸ் பார்க்க போகிறோம். லிட்ரேச்சர்னு அவங்க இங்கிலீஷ் லிட்ரேச்சரை மட்டும்தான் சொன்னாங்க. பிரிட்டிஷ் லிட்ரேச்சரை லேர்ன் பண்ணிக்கிட்ட ஸ்காலர்ஸை மட்டும்தான் லேர்ன்டு நேட்டிவ்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. இங்கிலீஷ் ஸ்கூல்ஸ் வந்து எதுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸோட சில்ட்ரன்ஸ்க்காக மட்டும்தான் ஓப்பன் பண்ணாங்க. இந்த மேக்லே மினிட்ஸ் தான் இந்தியன் ஹை ஸ்கூல் எஜுகேஷனுக்கு ஒரு ஸ்ட்ராங் பில்லராக இருக்குது. Growth of education in India during the period from 1854 to 1902. Woods Dispatch. இன்டலெக்சுவல் ஃபிட்னஸையும் மாரல் கேரக்டரையும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. வெர்னாக்குலர் லாங்குவேஜிலே ப்ரைமரி எஜுகேஷன் இருக்கலாம் அப்படின்னாங்க. இங்கிலீஷ் தான் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்துச்சு. டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷனை செட் பண்ணாங்க. யூனிவர்சிட்டி ஃபார் ஹையர் எஜுகேஷன் வந்து சென்னை, பாம்பே, கல்கட்டாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. கிராண்ட் இன் எய்ட் எல்லா கவர்மெண்ட் ரெகக்னைஸ்டு ஸ்கூல்ஸுக்கும் கொடுத்தாங்க. டீச்சர் ட்ரைனிங் ஸ்கூல்ஸ் வந்து எவ்ரி டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஸ்டார்ட் பண்ணாங்க. வெஸ்டர்ன் லிட்ரேச்சர் அப்புறம் சயின்ஸில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து இந்தியன் லாங்குவேஜஸில் ட்ரான்ஸ்லேட் பண்ணாங்க. ட்ராபேக்ஸ் ஆஃப் வூட்ஸ் டிஸ்பர்ச். இவங்க இங்கிலீஷை மட்டும்தான் ப்ரொமோட் பண்ணாங்க. இது வந்து டே டு டே லைஃப்பில் பீப்புளுக்கு யூஸ் ஆகவே இல்லை. மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் என்ன பண்ணாங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு ஒரு கிளர்க்கை மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்தியன் லாங்குவேஜஸ் எதையுமே அவங்க இம்ப்ரூவ் பண்ணலை. இந்தியன் எஜுகேஷன் கமிஷன் 1882 ஹண்டர் கமிஷன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ப்ரைமரி எஜுகேஷனில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வெர்னாக்குலர் லாங்குவேஜாகவும் இருக்கலாம், இங்கிலீஷாகவும் இருக்கலாம்னு சொன்னாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா லிட்ரஸியையும் நாலேஜையும் பீப்புள்கிட்ட ஸ்ப்ரெட் பண்ணாங்க. டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகிற சப்ஜெக்ட்ஸ் ஃபிசிக்ஸ், அக்ரிகல்ச்சர், ஃபஸ்ட் எய்ட், ஜாமெண்ட்ரி இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணாங்க. ட்ரைன்டு டீச்சர்ஸை மட்டும்தான் அப்பாயிண்ட் பண்ணாங்க. புவர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுத்தாங்க. செகண்டரி எஜுகேஷனில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஹை ஸ்கூல்ஸில் ஹையர் ஸ்டடிக்கு தேவையான சப்ஜெக்ட்ஸும் இருந்துச்சு, ஜாபுக்கு தேவையான சப்ஜெக்ட்ஸும் இருந்துச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சப்ஜெக்ட்ஸை சூஸ் பண்ணிக்கிட்டாங்க. கரிக்குலம் எப்படி டிசைன் பண்ணாங்கன்னா கேர்ள்ஸுக்கு ஒரு மாதிரியும் பாய்ஸுக்கு ஒரு மாதிரியும் டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஹாஸ்டல் வந்து ஸ்கூல் படிக்கிற கேர்ள்ஸுக்காக ஓப்பன் பண்ணாங்க. ஸ்காலர்ஷிப்ஸ் முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துருந்தாங்க. ஹர்ஜன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்பெஷல் ஸ்கூல் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அபார்ஜினிஸ் அப்புறம் ட்ரைபல்ஸுக்கெலாம் வந்து எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணாங்க. டெவலப்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் இந்த பீரியட் பிட்வீன் 1902 அண்டு 1920. அதில் யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷன் 1902வும் பார்க்க போகிறோம். கல்கட்டா யூனிவர்சிட்டி கமிஷன் 1917ம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு
யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷன் 1902. ஹண்டர்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷனால் நிறைய ஹை ஸ்கூல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரீஆர்கனைஸ் பண்ணாங்க யூனிவர்சிட்டி அட்மினிஸ்ட்ரேஷனை. அதுக்கப்புறம் காலேஜஸ் எல்லாம் சூப்பர்வைஸ் பண்ணாங்க. இந்தியன் யூனிவர்சிட்டி ஆக்ட் வந்து 1904 வந்து கொண்டு வந்தாங்க. அது மூலமாக ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து யூனிவர்சிட்டியோட கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்தாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் வந்து செட்டப் பண்ணி ஸ்கூல்ஸை சூப்பர்வைஸ் பண்ணாங்க. இதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணாங்க. அடுத்தது கல்கட்டா யூனிவர்சிட்டி கமிஷன் 1917. சார் மைக்கேல் சால்டர் அப்படின்றவரை வந்து என்ன பண்ணாங்கன்னா சேர்மேன் ஆஃப் கல்கட்டா யூனிவர்சிட்டி கமிஷனுக்கு அப்பாயிண்ட் பண்ணாங்க. அவர் என்ன சொன்னார்னா எப்படி செகண்டரி எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத சொன்னார். செகண்டரி எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்ணாமல் யூனிவர்சிட்டி எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்ண முடியாதுன்றத சொன்னார். இன்டர்மீடியேட் எஜுகேஷன் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். கவர்மெண்ட் வந்து இன்டர்மீடியேட் இன்ஸ்டியூஷனை ஸ்டார்ட் பண்ண சொன்னார். அந்த இன்டர்மீடியேட் எஜுகேஷனில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் யூனிவர்சிட்டி எஜுகேஷனுக்கு போகிற மாதிரி செட் பண்ணார். இன்டர்மீடியேட் எஜுகேஷனும் செகண்டரி எஜுகேஷனும் யார் கண்ட்ரோலில் இருந்துச்சுன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஆஃப் போர்ட் ஆஃப் செகண்டரி அண்ட் இன்டர்மீடியேட் எஜுகேஷன் கண்ட்ரோலில் இருந்துச்சு. டெவலப்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் டியூரிங் த பீரியட் ஃப்ரம் 1921 till இண்டிபெண்டன்ஸ் இன் 1947. அதில் 3 பார்க்க போகிறோம். ஹேர்டேக் கமிட்டி ரிப்போர்ட் 1929, அபாட் அண்ட் வுட் ரிப்போர்ட் 1937, சார்ஜென்ட் கமிட்டி ரிப்போர்ட் 1944. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஹேர்டேக் கமிட்டி ரிப்போர்ட். 1922 சார் ஃபிலிப் ஹேர்டேக் தான் வந்து சேர்மனாக அப்பாயிண்ட் பண்ணாங்க. எஜுகேஷன் இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்காக. அவர் என்னென்ன சொல்லியிருக்காருன்னா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் வந்து என்ன பண்ணணுன்னா அவங்களோட பவரை வந்து ஹை ஸ்கூலில் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வேஸ்டேஜ் ஸ்டாக்னேஷன் எல்லாம் குறைக்கிறதுக்காக ஒகேஷ்னல் கோர்சஸ் வந்து அலோவ் பண்ணார். எக்ஸாம்பிளுக்கு ஹேண்டிகிராஃப்ட், அக்ரிகல்ச்சர். டீச்சிங் வந்து வெர்னாக்குலர் லாங்குவேஜஸில் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். ஸ்கூல் கரிக்குலமை எப்படி டிசைட் பண்ணார்னா அதை முடித்தோடனே மிடில் ஸ்கூலை முடித்தோடனேயே இண்டஸ்ட்ரியல் ஜாப்பை வந்து எடுத்துக்கிற மாதிரி செட் பண்ணார். போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி கோர்சஸ் வந்து டீச்சர் ட்ரைனிங்கில் ஸ்டார்ட் பண்ணார். அடுத்தது அபாட் அண்ட் வுட் ரிப்போர்ட். சென்ட்ரல் அட்வைசரி போர்ட் ஆஃப் எஜுகேஷன் சிபிஎஸ்சி வந்து 1921 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அபாட்டும் வுட்டையும் இன்வைட் பண்ணி எப்படி எஜுகேஷன் சிஸ்டமாக ரீஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட கேட்டு வொகேஷ்னல் எஜுகேஷனில் இருக்க ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண சொன்னாங்க. எஜுகேஷன் சிஸ்டமை வந்து அபாட் அண்ட் வுட் என்ன பண்ணாங்கன்னா சீரமைச்சாங்க. பாலிடெக்னிக் எஜுகேஷனை வந்து இவங்க கொண்டு வந்தாங்க. டெக்னிக்கல், கமர்ஷியல் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஹை ஸ்கூல்ஸ் எல்லாம் இவங்க நிறைய செட்டப் பண்ணாங்க. அடுத்தது சார்ஜென்ட் கமிட்டி ரிப்போர்ட். செகண்ட் வேர்ல்ட் வார்க்கு அப்புறம் நிறைய சேஞ்சஸ் வந்து மக்களோட லைஃப்லேயும் எஜுகேஷன்லேயும் வந்துச்சு. சிபிஎஸ்சி என்ன பண்ணாங்கன்னா ஒரு ரிப்போர்ட் வந்து ரெடி பண்ண சொன்னாங்க. புதுசாக வந்திருக்கிற சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி எஜுகேஷனை மாற்றணுங்கிறதுக்காக. அது என்னென்னா ஃப்ரீ அண்டு கம்பல்சரி எஜுகேஷன் வந்து 6 to 14 இருக்கிற எல்லா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கும் கொடுத்தாங்க. நிறைய கோர்சஸ் வந்து கொண்டு வந்தாங்க மிடில் ஸ்கூல்லே. குழந்தைங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஹை ஸ்கூலில் சில்ட்ரன் அபோவ் த ஏஜ் ஆஃப் 11 மட்டும்தான் வந்து அட்மிஷன் போட்டாங்க. அதுக்கப்புறம்
மெரிட் பேஸில் தான் வந்து ஹை ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸை வந்து அட்மிஷன் போட்டாங்க. ஸ்கூல் அட்மிஷனில் 5 பாய்ஸ்க்கு 1 கேர்ள் அப்படின்ற மாதிரி அட்மிஷன் போட்டாங்க. ஹை ஸ்கூல் 2 டைப்ஸாக இருந்துச்சு, அகாடமிக் ஸ்கூல்ஸ், டெக்னிக்கல் ஸ்கூல்ஸ். அப்புறம் சிலபஸ் வந்து சோஷியல் நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சிலபஸ் டிசைன் பண்ணாங்க. அப்புறம் டீச்சர் ட்ரைனிங் ஃபெசிலிட்டிஸும் இன்க்ரீஸ் பண்ணாங்க. தேங்க்யூ.